ப்ரமோ 2ல ஒரு சண்டை காமிச்சிருப்பாங்க இல்லையா, பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு. அதுக்கான ரீசன் வெளியே வந்துருச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அதில் வந்து கானா வினோத்தை வந்து திவாகர் வந்து கரிச்சட்டி வாயான்னு சொல்லியிருக்காங்க, அவர் ஏதோ தீஞ்ச வாயான்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேத்துக்கும் மாறி மாறி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அரோரா வந்து இல்லை நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரோரா வந்து தர்பீஸ் நாட்டோட இளவரசி. ஸோ மந்திரி கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது தர்பீஸ் வந்து நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தப்பு. ஏன்னா ஒரு இளவரசியை பார்த்து ஒரு மந்திரி வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு சொன்னது வந்து தப்பு. அதுக்கு அரோரா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்களும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அவங்க வாயை நான் ஷட் பண்ண முடியாது, அதனால நம்ம நாட்டு மந்திரியோட வாயை நான் நிறுத்தினேன், இவர் வந்து அமைச்சர் வந்து நிறுத்திட்டாருன்னா அவங்களும் நிறுத்திடுவாங்க, அப்போ ஸ்மூத் ஆகிடுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், அதனால இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கனி வந்து பார்வதி கிட்ட, அதாவது பார்வதினா அரசி கண்ணழகி கிட்ட வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டு இளவரசியை பற்றி இவர் எப்படி தப்பாக பேசலாம், அது தப்பு, உங்கள் எல்லாரையும் நான் தான் வளர்த்துருக்கேன், இருந்தாலும் உங்களோட கட்டளை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் தான் அரசி, நான் வந்து ராஜமாதாவாக இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்பேன், இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நான் 2 தரப்பும் கேட்டு தான் ஒரு நியாயத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு தர்பீஸையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை தானே கிண்டல் அடித்தாங்க, அதனால நான் சொன்னேன், ஏன் கோவம் நியாயந்தாங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசுகிற உடனே பார்வதி வந்து அதை 2 பக்கமும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் என்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், ஏன்னா அவர் எல்லா சபையும் முன்னாடி வச்சு என்னை கிண்டல் அடித்தார், என்னை வந்து இப்படி அவமதிச்சிட்டாரு. ஸோ இதே மாதிரி சபை கூடும்போது இந்த 2 நாட்டு சபையும் இருக்கும்போது தான் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அரோரா சொல்கிறாங்க. ஸோ இதான் ப்ரமோ 2 சண்டையோட காரணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.